ஹாய் எவ்ரிவன், நான் ஜான்சி சத்யா. இன்றைக்கான மினி விளாக் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சமையல் பண்ணவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுங்க. அதுக்காக சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இட்லியும் தேங்காய் சட்னி தான் நம்மளுக்கு எப்போதும் கை கொடுக்குது. இட்லி, தேங்காய் சட்னி, இந்த பக்கம் வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால் வந்து தயிர் சாதத்துக்கு பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். குக்கரில் இன்றைக்கி ரைஸ் வைக்கல, பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். அப்புறம் வந்து காலையிலே ஒரு சொதப்பல் என்னென்னா வந்து நிலக்கடலை வறுத்து வைக்கல முன்னாடியே. அப்புறம் வந்து தேங்காய் வந்து எடுத்து வைக்கல ஃப்ரிட்ஜில் இருந்து. அதனால் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு ப்ளெயின் பாத்திரத்தில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் சும்மா ஒரு தாளிக்க கரண்டியில் போட்டு எல்லாம் தேங்காய் சட்னிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டு சூடு ஏற்றிட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி ஆட் பண்ணேன். ஒரு தக்காளி. சில பேர் புளி போடுவாங்க. கொஞ்சம் தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படின்னா வந்து புளியோ இல்லைனா தக்காளியோ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி ஒயிட் சட்னியே பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஆரஞ்சு கலர் சட்னி பண்ணலாம். இந்த பக்கம் இட்லியும் எடுத்து வச்சாச்சு. இட்லி ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் வறுக்கும் போது. அதுக்கப்புறமா போட்டு அரைச்சி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு இந்த பக்கம் சோறையும் நல்லா குழச்சி வடியும் வச்சுட்டேன். ஏன்னா தயிர் சாதம் வந்து குழஞ்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இருந்துமே எங்கள் அரிசி கொஞ்சம் குழையலை. இருந்தாலும் சரி ஓகே, பால் ஊற்றியாச்சு. சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் பால், தயிர் சாதத்துக்கு வந்து பால் நிறையா ஊற்றி தயிர் வந்து கம்மியாக ஊற்றணும். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிருப்பேன். ஒரு 4 ஸ்பூன் தயிர், அவ்வளோதான் ஊற்றி மிக்ஸ் பண்ணி. என் பிள்ளைங்க தாளிச்சாலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவேன்னா இப்படியே போட்டு கிளறிட்டு கொஞ்சம் பொம்மக்ரானேட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பாயாசத்துக்கு போடுவோம்ல அந்த பழம், அது முந்திரி பழம், அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் இதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.